துவான் சுரேஷ் சலேவை அவருடைய உணவில் விஷம் வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது துவான் சுரேஷ் சலேவை கொல்லுவதற்கு ஒன்று வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று அவரை கொல்லுவதற்கு அல்லது சிஐடிக்குள்ளே இப்பொழுது விசாரணைகளில் அவர் உட்படுத்தப்பட்டு வருகின்றார், விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்த நாட்களில் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் இந்த நாட்களில் அவருக்கு உணவு கொடுத்து, வெளியே உள்ளே எங்காவது ஒரு உணவு கொடுத்து, அந்த உணவில் விஷம் கலந்த உணவை அவர் கொடுத்து அவரை கொள்வதற்கு திட்டம் இருப்பதாக சந்தேகிப்பது யார்? அவருடைய வீட்டார் சந்தேகிப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. காரணம், ஒரு சில தகவல்களை அடிப்படையாக வைத்து அந்த குடும்பத்திற்கு, துவான் சுரேஷ் சலேவின் குடும்பத்திற்கு இந்த சந்தேகம் எழுந்துள்ளது. ஆகவே இந்த குடும்பத்தினர் என்ன செய்கின்றார்கள்? உடனடியாக சிஐடி தலைவர், அதாவது பணிப்பாளரிடம் உடனடியாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். எங்களுக்கு துவான் சுரேஷ் சலேவுக்கு, என்னுடைய கணவருக்கு, அதாவது மனைவி தான் இந்த கோரிக்கையை முதலாவதாக முன்வைக்கின்றார், என்னுடைய கணவருக்கு வீட்டிலிருந்து சாப்பாடு நாங்கள் கொண்டு வந்து கொடுக்க அனுமதிக்க வேண்டும். காரணம், அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அவரை கொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர் கொல்லப்படலாம், ஒன்று வெளியே அழைத்து சென்று வேறு இடங்களில் வைத்து கொல்லப்படலாம், அல்லது உள்ளே வைத்தே உணவில் விஷம் கலந்த உணவை கொடுத்து கொல்லப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் மனைவிக்கு எழுந்துள்ளது, அந்த குடும்பத்திற்கு எழுந்துள்ளதால் மனைவி தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார். சிஐடி டைரக்டரிடம் இப்படித்தான் எனக்கு வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே சிஐடி பணிப்பாளர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. சரியான அனுமதி கிடைக்காத காரணத்தினாக சுரேஷ் சலே, துவான் சுரேஷ் சலேவின் வழக்கறிஞர்கள், சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் மூலமாக நீதிமன்றத்திற்கு அனுமதி கோரி இப்பொழுது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தகவலை பதிவு செய்பவர்கள் த லீடர் இணையதளம். த லீடர் இணையதளம் நாங்கள் பேரை சொல்லியே குறிப்பிடுகின்றோம். காரணம், பின்னர் நாங்களாக சொல்லி நாளை பிரச்சனைகள் எழலாம். ஆகவே அதற்காக நாங்கள் இந்த செய்தி எங்கு பதிவானது என்பதை குறிப்பிட்டு நான் சொல்கின்றேன். த லீடர் இணையதளம், சிங்கள இணையதளம் த லீடர் என்று தான் குறிப்பிடப்படுகின்றது. த லீடர் இணையதளத்திலே இந்த விஷயம் வெளியாகி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த விடயம் இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலும் பேசப்பட்டது.